எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் போய்ட்டு தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு தரமாக இருக்கேன். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வண்டி சர்வீஸ் பண்ணுவாங்க. சர்வீஸ் பண்ணிட்டு ஒரு வாரம் நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் வண்டியில் ஸ்மூத்தே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் இது. இதுக்குன்னு பார்த்தா நம்ம ஆக்சிலேட்டர் புதுசாக மாத்திரம் அவ்வளோ கேபிள் வண்டியில் வந்து ஒரு வாரத்துக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி பழைய மாதிரியாக கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போனா நம்ம வீடியோவில் பார்க்குறதுனா ஒரு ஆக்சிலேட்டர் கேபிள் மாற்றும் போது அந்த கிரிப்பை சேர்த்து மாற்றிடுங்க. கிரிப்பை சேர்த்து மாற்றினாவே வண்டியோட ஸ்மூத்து கடைசி வரைக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த கிரிப்பை சேர்த்து மாற்றதால் வண்டியோட ஸ்மூத் நல்லாயிருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப டைட்டாக போகுதுங்க வண்டி அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஒரு விஷயம் பண்ணாமல் போகிறோம். ஏற்கனவே மதியம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் செயினை பற்றி. ஒரு வண்டியில் ஸ்மூத்தாக இல்லைன்னா இந்த விஷயம்லாம் செக் பண்ணோம். இது ஒன்று ஒன்றா நம்ம செக் பண்ணோம். இப்போ ரெண்டாவது தான் இந்த மாதிரி ஒரு ஆக்சிலேட்டர் கிரிப்பை நல்லா லூப்ரிகேஷன் பண்ணாவே கண்டிப்பாக வண்டியோட ஸ்மூத்து பக்காவாக இருக்கும். ஒரு சமயம் புதுசாக மாற்றிடுங்க. ஒரு ஆக்சிலேட்டர் கேபிள் ஒரு 8 மாதம் வருதுன்னு வச்சிங்களேன். கண்டிப்பாக ஆக்சிலேட்டர் கேபிள் கிரிப்பு ரெண்டுமே சேர்த்து மாற்றினாவே கண்டிப்பாக வண்டியோட ஸ்மூத்னஸ் அப்படியே தான் நல்லா தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோ கிளம்பலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஆக்சிலேட்டரை பற்றி தான். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வண்டி சர்வீஸ் விட்டு கூட ஒரு வாரம் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் திரும்பி வண்டி ஹார்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னாவே ஆக்சிலேட்டர் கேபிள் புதுசாக தான் போட்டிருக்கு. ஆனால் இந்த வண்டி ரொம்ப டைட்டாக தான் ஹார்டாக தான் இருக்குன்றது. இது என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த ஆக்சிலேட்டர் கேபிள் மாற்றும் போது இந்த கிரிப்பையும் சேர்த்து நீங்கள் மாற்றிடணும். மாற்றினா தான் வண்டியை ஸ்மூத் பக்காவாக இருக்கும், சர்வீஸ் பண்ண மாதிரியே இருக்கும். ஒரு சமயம் உங்களால் கிரிப்பை மாற்ற முடியல, இப்போ சின்ன ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன், அதே மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் வண்டி கண்டிப்பாக நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ ஃபஸ்ட் நம்ம இதை கட்டிடணும். இந்த வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருப்பேன் உங்களுக்கு. இந்த ஆக்சிலேட்டர் ப்ளே எப்படி அட்ஜஸ்ட் பண்ண தான் போட்டிருப்பேன். ஆனால் இது வந்து வண்டி ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இது பண்ணி ஆகணும். இதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு நைஸ் எம்ரி ஒன்று வச்சுங்க. இது 90 கிரேட் ஆயில் போடக்கூடாது, ஓகேங்களா? இன்ஜின் ஆயில் தான் போடணும். இன்ஜின் ஆயில் போட்டாவே வண்டி பக்காவாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ரெஸ்ட்டாக இருக்குதா. இந்த ரெஸ்ட்டில் என்ன பண்ணால் இது ஃபுல்லாக எம்ரி போட்டு இப்போ இதில் பாருங்கள் அதுக்காக தான் இருக்கும் ஃபுல்லாகவே. இதில் நீங்கள் புது கேபிள் மாட்டினா கூட வண்டி முறுக்கும் போது ரொம்ப டைட்டாக ஹார்டாக தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணால் துணியை நல்லா க்ளீனாக தொஸ்ட்டு இதை ஒரு எம்எல் ஷீட்டை வச்சு பக்காவாக க்ளீன் பண்ணாது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சாவே அப்படியே அந்த பேஸ்ட்டு மாரி இருக்கும் அப்படியே உங்களுக்கு. அதனால தான் அப்படி ஹார்டாக இருக்கும் உங்களுக்கு. இது நைஸ் மாதிரி நல்லா போட்டு பக்காவாக க்ளீன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு க்ளீன் பண்ணணும். மேக்ஸிமம் நீங்கள் ஆக்சிலேட்டர் கேபிள் மாற்றும் போது இந்த கிரிப்பை சேர்த்து மாற்றினாவே பக்காவாக இருக்கும். ஏன்னா ஆக்சிலேட்டர் கேபிள் பார்த்தாலும் ஒரு 6 மாதம் 8 மாதம் கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மாற்ற போகிறீங்க. அதை மாற்றும் போது கண்டிப்பாக ஆக்சிலேட்டர் கேபிள் 90 ரூபா 100 ரூபா இருக்கும். இந்த கிரிப்பு ஒரு 60 ரூபா இருக்கும். மொத்தமே ஒரு 150 ரூபா முடிஞ்சிடும். பசங்க கிரிப்பு இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி ஐடியா தான். ஆக்சிலேட்டர் புதுசாக போட்டு கூட ஹார்டாக இருக்குன்னா கண்டிப்பாக இதை பண்ணி ஆகணும் நீங்கள். ஓகே, இதுமாதிரி நல்லா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும். பக்காவை க்ளீன் பண்ணிட்டு நம்ம தொட்டு போகணும். அப்படி எங்கன்னா இடிக்குதான்ட்டு இது ஒரு இடிக்கலனாவே நைஸாக இருந்தாவே பக்காவாக இருக்கும். இந்த மேடு பள்ளமாக இருக்கக்கூடாது இந்த இடத்துல. நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா இந்தமாரி கட்டிட்டு க்ளீன் பண்ண மாட்டாங்க. 90 கிரேட் ஆயில் போடுவாங்க. 90 கிரேட் ஆயில் கண்டிப்பாக அதில் போடவே கூடாது, ஓகேங்களா? 90 கிரேட் வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கும். இந்த செயினுக்கு போடுற ஆயில் இதர் கிரீஸ் எதுவுமே போடக்கூடாது. இல்லை ஒன்லி இன்ஜின் ஆயில் தான் போடணும், ஓகேங்களா? இன்ஜின் ஆயில் தான் ரொம்ப தனியாக இருக்கும், விஸ்காசிட்டி கம்மியாக இருக்கும். அப்போ இன்ஜின் ஆயில் போடும்போது ஆக்சிலேட்டர் கிரிப்பும் உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், ஓகேவா? அதுக்காக தான் இது. அதேமாரி இதில் எப்படி இருக்குது பாருங்கள். அதனால தான் இந்த கிரிப்பு நான் மாற்றணும்னு சொன்னேன். இப்போதைக்கு கிரிப்பு இல்லை, அதனால் இதே எப்படி போடுறேன்னு பார்க்குறேன். க்ளீன் பண்ணி தான் போடுறேன், ஓகேங்களா? உங்கள் வண்டியில் பண்ணும்போது கிரிப்பை கண்டிப்பாக மாற்றிடுங்க. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு கிரிப்பு இல்லை 8 மாதத்துக்கு ஒரு கிரிப்பு மாற்றினாவே வண்டி பக்காவாக இருக்கும், அந்த பிரச்சனை இருக்காது. வண்டி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இதுமாரி வேஸ்ட்டு வச்சு இந்த கிரிப்பை உள்ளாடி பண்ணுங்கள். நல்லா ரொட்டேஷன் பண்ணி க்ளீன் பண்ணணும். ஓகே, பக்கா க்ளீனு. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைமாக இருக்கோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் வீட்டிலே பண்ணிங்கனாவே கண்டிப்பாக ஒரு எஃபெக்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம பண்ணதுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இப்படி பாருங்கள். பார்த்தோன்னே உங்களுக்கே தெரியும். இது பார்த்துங்க, இன்ஜின் ஆயில் போடுறேன்.
இன்ஜின் ஆயில் தான் விஸ்காரிச்சு நல்லாயிருக்கும், தண்ணியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் முறுக்கிறதுக்கு அந்த ஸ்மூத்னஸ் கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இந்தமாதிரி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணோம். அதேமாதிரி இந்த கிரிப்லையும் கொஞ்சம் அப்படி ஊற்றணும். அப்படியே போட்டு இந்த கையில் ரொட்டேஷன் பண்ணி அப்படி இதில் மாட்ட வேண்டியதான். பார்த்துங்க, இந்த வழக்கு அப்படியே இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி உங்களுக்கு. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் அந்த இப்போ பார்த்துன்னு இருங்க வீடியோவை, நீங்கள் உடனே இதை வீட்டில் போய் உங்கள் வண்டியில் இதுமாரி பண்ணிங்கனாவே டிஃப்ரெண்ட்டு கரெக்டாக பார்ப்பீங்க. நீங்கள் முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் செம்மையாக இருக்கும். அதேமாதிரி ஆயில் இங்கெல்லாம் போடக்கூடாது, ஓகேங்களா. இதில் போட்டு இந்த கேபிளெலாம் லூப்ரேஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த கிரிப்புக்கு போட்டாவே போதுமானது. ஏன்னா புது கேபிள் தான் இது, அதனால் இதில் போட்டாவே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நிறைய இடத்துல இந்தமாதிரி கேபிள் உள்ளலாம் ஆயில் போட்டுலாம் லூப்ரேஷன் பண்ணுறதில்ல. ஏன்னா கேபிள் ரேட்டே கம்மியாக தான், 90 ரூபா 100 ரூபாய் முடிஞ்சுது. அப்போ புதுசாகவே போட்டுறாங்க. புதுசாக போட்டு இதை மாற்றாம வரதால தான் இந்த பிரச்சனையே வருது, ஓகேங்களா. அதனால் ஆக்சுவலி கேபிள் போடும்போது கிரிப்பு 100% மாற்றி தான் ஆகணும். மாட்டிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த இதுவும் டேமேஜ் தான் இருக்குது, ஓகேங்களா. இதுவும் மாற்றி தான் ஆகணும். கண்டிப்பாக இன்றைக்கி கடை லீவ் தான், நாளைக்கு கண்டிப்பாக மாற்றிடுவாங்க. இது ஒரு சின்ன ஒரு பதிவாக இருக்கட்டுமே, அதுக்கு தான் உங்களுக்கு வீடியோ போடுறோம் உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க, உங்கள் வண்டியில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக 100% ரிசல்ட்டு தெரியும் உங்களுக்கு. க்ளீனாக இருக்கும், பக்காவாக இருக்கும். ஒரு லாங்கில் எதனா ஓட்டினா கூட கண்டிப்பாக இந்த கையில் இந்த பெயின்லாம் இருக்காது உங்களுக்கு. ஏன்னா ஃப்ரீயாக நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, இது கரெக்டாக செட் ஆகிடும். லாக் பண்ணிட்டு டைப் பண்ணிடுவோம். இது பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 5 நிமிஷம் தான் உங்களுக்கு டைமு, இல்லை ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாம். உங்கள் வண்டி இருந்தால் பொறுமையாக பண்ணுங்கள். 60 ரூபா 4 ரூபா பரவாயில்ல, பொறுமையாக வேலையை பண்ணாவே கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி பலன் உங்களுக்கு இருக்குது. இதுக்கு எந்த ஒரு செலவும் இல்லை. ஒரு நைஸ் மாதிரி எடுத்துங்க, இன்ஜின் ஆயில் தான் போகிறோம். இப்போ கூட நல்லா ஸ்மூத்தாக இருக்குது வண்டியில், ஓகேங்க. ஃப்ரீயாக இருக்குது, இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எந்த பெயினாக இருக்காது, பக்காவாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சின்ன வீடியோ வந்தாலும் உங்களுக்கு தேவையான வீடியோ தான் இது. சரி, எனக்கு இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம பண்ணுறதுலாம் ஒரு சின்ன வேலை தான். சின்ன வேலையை நம்ம இப்போ ஃப்ரீயாக இருக்குமா வீட்டில் அப்போல்லாம் பண்ணாது இந்த பெரிய பிரச்சனை ஆகாது, ஓகேங்களா. இதெல்லாம் சின்ன வேலை நம்மளே பண்ணுறது தான் இது. ஆனால் இதுக்கெல்லாம் நீங்கள் கரெக்டான டூல்ஸ் வச்சு பண்ணாது எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு. வீடியோ எந்த ஒரு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நடுவில் எதனா டக்குன்னு ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட நடுவில் நம்ம என்ன விஷயம் பண்ண கூட தெரியாமல் போயிடும், ஓகேங்களா. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்டுங்க ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டில் வண்டியில் இதுமாரி பிரச்சனை இருந்தால் கூட நீங்கள் போய் ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம், ஓகேங்களா. அதானே கேட்கு நம்மளுக்கு. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா. இந்த வீடியோவில் நிறைகள் குறைகள் தான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பை.